السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த மருத்துவ அம்சங்களுள் அஜ்வா என்கிற பேரிச்சம்பழமும் ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அஜ்வா மினல் ஜன்னா. அஜ்வா என்கிற பேரிச்சம்பழம் சுவர்க்கத்திலிருந்து உள்ளதாகும். வஃபீஹா ஷிஃபா மினஸ்ஸும், அதிலே விஷத்திற்கு நஞ்சுக்கு மருந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். அதே போல அவர்கள் சொன்னார்கள், மன் தஸப்பஹ சபஅ தமராத் அஜ்வா லம் யதுர்ரஹு தாலிகல் யௌம சும்முன் வலா சிஹ்ருன். யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ, அன்றைய நாளில் அவருக்கு விஷம், அதாவது நஞ்சு, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது. அதே போன்று சிஹ்ரும், சூனியமும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இஸ்தபஹ குல்ல யௌமின் தமராத் அஜ்வா லம் யதுர்ரஹு சும்முன் வலா சிஹ்ருன் தாலிகல் யௌம் இலல் லைல். ஒருவர் காலையிலே அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டால் அவருக்கு விஷம், அதே போல சிஹர், எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது, அன்றைய நாள் இரவு வரைக்கும் என்று சொன்னார்கள். காலையில் சாப்பிட்டால் இரவு வரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். இவ்வாறு நிறைய ஹதீஸ்கள் அஜ்வா பேரிச்சம்பழத்தின் சிறப்பு பற்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த அஜ்வா பேரிச்சம்பழம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் மிகவும் நம்பகமானவை, உறுதியானவை என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள், இமாம்கள், உலமாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அஜ்வா பேரிச்சம்பழம் மதீனாவில் உள்ள அஜ்வாவா அல்லது எல்லா இடங்களிலும் விளையக்கூடிய அஜ்வா பேரிச்சம்பழமா என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதிலே அதிகமான அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து தான் இந்த தன்மை, இந்த விசேட தன்மை அஜ்வா மதீனா, அதாவது மதீனாவிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய அஜ்வாவுக்குத்தான் இருக்கிறது என்பதுதான். இதை வலியுறுத்தக்கூடிய சில ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அதிலே ஒன்றுதான் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அகல சபஅ தமராத் மிம்மா பைன லாபிதைஹா ஹீன யுஸ்பிஹு. யாரொருவர் மதீனாவின் எல்லைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்கள் 7 சாப்பிடுகிறாரோ, லம் யதுர்ரஹு சும்முன் ஹத்தா யும்சிய. அவர் மாலையாகிற வரைக்கும் அவருக்கு விஷம், பொய்சன், எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. அதே போல இன்னும் ஒரு ரிவாயத் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, இன்ன ஃபி அஜ்வல் ஆலியதி ஷிஃபாஅன். ஆலியா, அல் ஆலியா என்பது மதீனாவில் உள்ள ஒரு பகுதியாகும். இப்போ அந்த ஆலியா என்கிற பகுதியில் உள்ள அஜ்வாவில் நோய் நிவாரணி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் இங்கே குறிப்பிடப்படக்கூடிய அஜ்வா என்பது மதீனாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அஜ்வா என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஜ்வா என்கிற பேரிச்சம்பழம் நிறத்தில் கருப்பாக இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் அசீர் ரஹ்மஹுல்லா உட்பட அறிஞர்களும் இதை குறிப்பிடுகிறார்கள். அதாவது அஜ்வா என்கிற பேரிச்சம்பழம் நிறத்தில் கருப்பாக இருக்கும். அந்த பேரிச்சம்பழத்தில் இந்த ஒரு விசேட மருத்துவ தன்மை இருப்பதை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாகவே பேரிச்சம்பழத்தை பொறுத்தவரையில் அதிலே நிறைய மருத்துவ தன்மைகள் இருப்பதை நவீன மருத்துவமும் கூட உறுதிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக அந்த 7 பேரிச்சம்பழங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 7 பேரிச்சம்பழம் எனும்போது கிட்டத்தட்ட 100 கிராம் பேரிச்சம்பழமாக அது இருக்கும். இந்த 100 கிராமை உடைய பேரிச்சம்பழங்களிலே 20 கிராம் நீர் சத்து இருக்கிறது. அதே போல் 2 கிராம் புரோட்டீன் இருக்கிறது. 0.5 கிராம் ஆயில் இருக்கிறது. அதே போல் 75 கிராம் சுகர் இருக்கிறது. 4 கிராம் ஃபைபர் இருக்கிறது. அதே போல் விட்டமின் ஏ, விட்டமின் பி போன்றவை அதிலே பெரிய அளவிலே காணப்படுகின்றன. அதுபோல் 80 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கிறது. 5 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறது. இவ்வாறு நிறைய அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த 100 கிராம் பேரிச்சம்பழம் காணப்படுவதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒருவர் பொதுவாக பேரிச்சம்பழம், குறிப்பாக அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிற போது அவர் பல நோய்களுக்குரிய நிவாரணிகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் தான் இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் சொல்லும்போது அஜ்வா பேரிச்சம்பழம் ஈரலை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தாம்பத்திய வாழ்க்கையிலும் ஒரு ஈடுபாட்டையும் அதிலே உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த பேரிச்சம்பழங்கள் காணப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். பொதுவாகவே மருத்துவர்களை பொறுத்தவரையில் பெண்கள் குழந்தை பெறும்போது கர்ப்பப்பை வலுவடைவதற்கு பேரிச்சம்பழங்கள் காரணமாக அமைகின்றன. அதே போல நரம்புகளை சமநிலைப்படுத்துவதிலே பேரிச்சம்பழங்களுக்கு மிக பெரிய பங்கு இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் வேறு உணவில்லாமல் நீண்ட காலம் இருப்பதற்கும் பேரிச்சம்பழங்கள் துணையாக அமைகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் வெறும் பேரிச்சம்பழங்களை மாத்திரம் தண்ணீரோடு சாப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பேரிச்சம்பழங்கள் பொதுவாகவும் குறிப்பாக அஜ்வா பேரிச்சம்பழம் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒருவருக்கு விஷம் உடம்பிலே பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதை குணப்படுத்துவதிலே அஜ்வா பேரிச்சம்பழத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அதே போல சிஹர் செய்யப்பட்டவராக ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டார், அவருக்கும் அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிட கொடுப்பது என்பது உண்மையிலே ஒரு நல்ல மருத்துவ வழிமுறையாக இருப்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் காலையில் 7 அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டால் அன்றைய நாளில் அவருக்கு இந்த பொய்சனால், விஷத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. சூனியத்தினாலும் அல்லாஹுடைய உதவியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வல்லாஹு தஆலா ஆலம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.